ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். டெய்லரிங் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும். எப்படி அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம ப்ளவுஸ் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி லைனிங் ஃபேப்ரிக்கை சிங்கிளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைடு என்னோடய பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு என்னோடய ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மார்ஜின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டு இந்த மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பேக் சைடு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ நம்ம வெஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதை நல்லா ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இழுத்து விட்டு நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, அந்த லைன் கிட்ட அலைன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக் நெக் டெப்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி வெஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்ம் ரவுண்ட் மார்க் பண்ணும்போது ஸ்லீவை மேலே இப்படி தூக்கி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹார்ம் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இப்போ நெக் வித்து அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல, அங்கே தான் ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ் லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். நாம் இப்போ மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக் வித்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். மேலே என்ன நெக் வித் வந்துச்சோ அதை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆர்ம் ஸ்கேலை அலைன் பண்ணி வச்சு நெக் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டர் எவ்வளோ வருதோ அது அப்படியே இங்கே நம்ம ஆர்ம் ரவுண்டுக்கு கீழே ஒரு லைன் செஸ்ட் லைன் மார்க் பண்ணோம்ல, அந்த பிளேஸ்க்கு நேராக இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து ஆர்ம் லென்த்துக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணி செஸ்ட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேக் டாட் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம மார்க் வெஸ்ட் ரவுண்ட் கிட்ட அலைன் பண்ணி வச்சு பேக் டாட் எங்கே வருதோ அங்கே இப்படி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி இந்த பேக் டாட்டோட ஹைட் அப்புறம் பேக் டாட்டோட இன்டேக் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே 1/2 இன்ச் இன்டேக் இருக்குது. ஸோ அந்த 1/2 இன்ச்சு இந்த சைடு 1/2 இன்ச்சு, அந்த சைடு 1/2 இன்ச்சு, அதாவது 1 இன்ச் கொடுக்க போகிறோம். இந்த 1 இன்ச்சை இந்த சைடு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணி இந்த டாட்டை ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க.
பேக் டாட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து செஸ்ட் டூ வெஸ்ட் வந்து இப்படி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து நான் 1½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். சில பேர் வந்து 2 இன்ச் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் 2 இன்ச் வேணும்னா 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ம் லென்த் லைனில் வந்து பாயிண்ட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இங்கே செஸ்ட் லைன் மேலே வந்து ஒரு இன்வர்ட்ஸாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஹார்ம் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட பேக் பார்ட் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து சைடில் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே டவுனில் வந்து 1½ இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஹார்ம் ரவுண்டுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ண போகிறோம். நெக்குக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அப்புறம் வந்து கீழே பாட்டமில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் 1½ இன்ச் கொடுத்தேன். அதை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஹார்ம் ரவுண்டுக்கு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து இப்படி லே பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில் நெக் பார்ட் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட் இப்படி அலைன் பண்ணி வைங்க. உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும்னா இப்படி கிராஸை வைங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாகவே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி கிராஸாக வச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு லைன், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணுவோம்ல, அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்குன்னா ஹூக் பட்டி அண்ட் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ். இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட்டை வந்து அலைன் பண்ணி வைங்க. நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து ஷோல்டருக்கு, நெக்குக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சீம் அலவன்ஸ் பாயிண்ட் அப்புறம் எக்ஸாக்டாக வந்து மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு, ஷோல்டருக்கு, அப்புறம் வந்து ஹார்ம் ரவுண்டுக்கு, ப்ளவுஸோட லென்த்து இதெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஏன்னா ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட்டு கூட ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். பட் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம சைடில் வந்து 1½ இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அதுவும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பார்ட்லேருந்து நெக்கு, ஷோல்டரு, ஹார்ம், அப்புறம் வந்து வெஸ்ட் லைனு எல்லாமே வந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து எடுத்துட்டு இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நெக் டெப்த்து வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அளவு ப்ளவுஸை எடுத்து ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்படி வந்து அளவு ப்ளவுஸை வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக ஸ்கேல் வந்து நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து ஸ்கேல் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து டேப் அப்படி வச்சு அந்த கரெக்டாக வந்து டெப்த்து நெக் டெப்த் எங்கே முடியுதோ அங்கே மெஷர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருதோ அதை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நெக் டெப்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம பேக் பார்ட்டில் கொடுத்துருப்போம்ல, அது வந்து இங்கே கொடுத்து தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைன் வந்து தனியாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் டெப்த் மார்க் பண்ணி மேலே இங்கே எவ்வளோ நெக் வித் வருதோ அது கீழே அப்படியே வச்சு ஒரு பாக்ஸ் மேக் பண்ணி
நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டில் எப்படி ஹார்ம் லென்த் வந்து மார்க் பண்ணி செஸ்ட் லைன் மார்க் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஹார்ம் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி இப்படி சென்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஹார்ம் லென்த்தோட மிட் பாயிண்ட் எடுங்க. அதாவது செஸ்ட் லைன் மார்க் பண்ணோம்ல லென்த்து, அதில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து வந்து ஒரு 1/4 தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து அலைன் பண்ணி ஆர்ம் ஸ்கேல் அலைன் பண்ணி வச்சு ஹார்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஸ்கேலை வந்து நான் எப்படி அலைன் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்களும் அலைன் பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நெக் அப்புறம் ஹார்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து நமக்கு வந்து பஸ்ட் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்படி வந்து நம்ம கப் ஷேப் இருக்குல்ல, அதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அழகா வந்து அந்த லென்த் வந்து கிடச்சிரும். நீங்கள் ரொம்ப லாங்கா வந்து இழுத்துறாதீங்க ஸ்ட்ரெச் பண்ணி. கரெக்டாக மீடியமாக வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் வந்து பஸ்ட் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். அது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 9.5 வருது. அந்த பஸ்ட் லென்த்தை வந்து இப்படி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஷோல்டர் கொடுத்துருக்கோம்ல, அதை விட்டுட்டு எக்ஸாக்டாக மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து டேப்பை வச்சு 9.5 வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட அஃபெக்ஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட சென்டர் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸை வந்து சென்டர் டாட் எங்கே வருதோ அதை இப்படி கரெக்டாக வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக் டாட்டோட இன்டேக் வந்து 1/4 அப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த ஹூக் டாட்டோட ஹைட் வந்து எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணி பார்த்து அதை கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1/4 இந்த சைடு 1/4 மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஹூக் டாட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஹூக் பார்ட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சு வெஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த வெஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுற பிளேஸ் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஹூக் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் இன்டேக் கொடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட் மேக் பண்ணிட்டோமா? ஒன்று வந்து ஹூக் டாட்டோட இன்டேக் 1/2 இன்ச்சு, இன்னொன்று வந்து நம்ம வெஸ்ட் டாட் வந்து ஜாயின் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வெஸ்டர்ன் ஜாயின் பண்ணுறோம்ல, அங்கேருந்து வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் லென்த்து மார்க் பண்ணோம்ல, கரெக்டாக அங்கே தான் வந்து வெஸ்ட் பேண்டை வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹார்ம் டாட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி ஷோல்டர்லேருந்து வச்சு அலைன் பண்ணி கரெக்டாக சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அலைன் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணிகிட்டே வாங்க. ஹார்ம் டாட் வந்து எந்த பிளேஸில் டாட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிளேஸில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி தான் வந்து ஹார்ம் டாட்டோட லென்த் வந்து ஹார்ம் ரவுண்டில் வந்து கண்டுபிடிக்க முடியும். அளவு ப்ளவுஸில் வந்து ஹார்ம் டாட்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுங்க. மெஷர் பண்ணி எடுத்து கரெக்டாக வந்து அது அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து நாம் இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே எவ்வளோ லென்த் வருதோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஹார்ம் டாட்டோட இன்டேக் வந்து 1/4 இந்த சைடு 1/4 அந்த சைடு 1/4 வந்து பாயிண்ட்ஸ் மேக் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்ம் டாட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஹூக் டாட் அப்புறம் ஹார்ம் டாட் வந்து ரெண்டுமே வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்ட் டாட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். வெஸ்ட் டாட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்படி அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. வெஸ்ட் டாட்டோட லென்த் எவ்வளோ, அதாவது ஹைட் எவ்வளோ, அதோட இன்டேக் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க.
பஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி நம்ம இப்போ எவ்வளோ மார்க் பண்ணமோ, அதாவது வெஸ்ட் டாட்டோட லென்த், ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதோட இன்டேக் வந்து எவ்வளோ வருதோ 2 சைடும் வந்து அத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து செஸ்ட் டூ வெஸ்ட் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 1½ இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அதுக்கும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸ் மேக் பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து லைன் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ சைடில் வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் வந்து இப்போ மார்க் பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம ஹார்ம் ரவுண்டு வந்து அதாவது ஹார்ம் ஜாயின் பண்ணுவோம்ல, ஸ்லீவ் ஜாயினிங், அங்கேருந்து ப்ளவுஸை இப்படி அலைன் பண்ணி வச்சு கரெக்டாக வெஸ்ட் பேண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டாக அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் டாட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ம் ரவுண்டுக்கும் அப்புறம் நெக்குக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம கொடுத்த சீம் அலவன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெஸ்ட் பேண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, ஹார்ம் ரவுண்டு, அப்புறம் நெக் ரவுண்டு, அப்புறம் ஷோல்டர் ஜாயினிங்கு, ஹூக் பட்டி ஹை பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லா பிளேஸ்லையுமே வந்து நான் 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். சைடு ஜாயினிங்க்கு வந்து நான் 1½ இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்ட் பேண்ட் வந்து நம்ம அப்படியே வந்து கீழே வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் லென்த் வந்து மார்க் பண்ணோம்ல, அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண லைனுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே பாட்டமில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெஸ்ட் பேண்டை வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து 4 ஃபோல்டு பண்ணி வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இன்னொரு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஸ்லீவோட எண்டில் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வேணுமா, இல்லை உங்களுக்கு லென்த் வந்து ஆஃப் ஸ்லீவ் போதுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் ஸ்லீவ் வேணுமோ அது கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து 6 இன்ச் இருந்தால் போதும். ஸோ நான் 6 இன்ச் வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 6 இன்ச் எடுக்கிறேன். அது அப்படியே வந்து ஃபோல்டட் சைடு வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேப் ஹைட் வந்து 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சை வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். அந்த 4 இன்ச்சு வந்து எங்கேருந்து மார்க் பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணோம்ல, அந்த லைன்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணோம். ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணக்கூடாது. கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணோம்ல, அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஸ்லீவோட ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம 6 இன்ச் ஸ்லீவ் லென்த் எடுத்தோம்ல, அந்த லென்த்தில் கரெக்டாக அப்படியே டேப்பை வச்சு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே வந்து 11 இன்ச் வருது. அது 11 டிவைட் பை 2 பண்ணால் 5.5 இன்ச்.
நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து வேணும். அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி வந்து அலைன் பண்ணி வையுங்க. நம்ம ஸ்லீவ் லென்த் 6 இன்ச் கொடுத்தோம்ல, அது கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு ஹார்ம் ரவுண்ட் வந்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூக்கி ஹார்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்டாக கூட பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இன்னொரு ஸ்டெப் வந்து ஹார்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி ஸ்லீவ் ரவுண்ட் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ம் ரவுண்டோட எண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். இப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கும் வந்து மிட் பாயிண்ட் வந்து எடுங்க. மேலே வந்து 1/4 வந்து வெளியே தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சென்டர்லேயும் வந்து 1/4 தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1/4 உள்ளே தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஸ்கேலை வந்து நான் எப்படி அலைன் பண்ணுறேனோ அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சு ஹார்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சைடில் வந்து 1½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுங்க. இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயினிங்க்காக 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். புரியலன்னா இன்னொரு டைம் கூட பாருங்கள். அப்படியும் புரியலன்னா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து நாட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 2ம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே வந்து தள்ளி வெட்டணும்ல, அதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கொடுத்து அந்த உள்ளே குளிச்சு வெட்டுறதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் 3 டாட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு நான் தனியாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட போகிறதில்ல. ஸோ ஸ்டிச்சிங் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரின்றதுனால நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து பிகினர்ஸ் கூட வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.